ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். ஜீரகம் மிளகு முழுசாகவே போடலாம், நான் அது வாயில் கடிபடும், அதனால் இது தூளாக போடுறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டேன், குக்கர் மூடி போட்டேன். ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பு ஸ்டீம் அடங்கிருச்சு. விசில் எடுத்து பார்க்கலாம். அப்பா, நல்ல வாசனையோட நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வேறு பாத்திரத்தில் சூப்பை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டோம்னா நம்மளுடைய சுவையான நாட்டுக்கோழி சூப் தயாராகிடுச்சு. நெஞ்சு சளிக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசன் இது. இந்த மாதிரி சூப் வச்சு நீங்களும் குடிச்சு பாருங்கள். சளி இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும். ஸோ இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.